கருவேப்பிலை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே வந்து அதிகப்படியா வந்து கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை சாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாவே செய்வாங்க. ஆனா இதுல முக்காவாசி பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலையை வந்து சாப்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவோம். சோ அப்படிதான் நம்ம எல்லாருமே வந்து இருப்போம். ஆனா அந்த கருவேப்பிலையில பல நன்மைகள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செரிமானத்துக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் நார்மலா எப்பயும் போல சொன்ன மாதிரி தான். சோ பல பொருட்களை வச்சு நம்ம செரிமானத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சோ அதே மாதிரி இந்த சாப்பாடுல சேர்க்கக்கூடிய இந்த கருவேப்பிலையும் வந்து செரிமானத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கருவேப்பிலை வந்து நீங்க சாப்பிடலாம். அதாவது வந்து வயிறு வலி இல்ல வயிறு வந்து ஒரு மாதிரி மந்தமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த கருவேப்பிலையை வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து சீக்கிரமாவே குணமாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமுடி. பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவா இருக்கணும்ப்பா. சோ அது மட்டும் இல்லாம என்னோட முடியும் வந்து அழகா வந்து நல்லா நீளமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்க. எல்லா பெண்களோட ஆசையும் அதுதான் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த கூந்தல் வந்து கொஞ்சம் அழகா இருந்தா நான் கொஞ்சம் அழகா தெரிவேன், என்னோட ஃபேஸ் வந்து இப்படி இருந்தா நான் கொஞ்சம் அழகா தெரிவேன் அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே வந்து இருப்பாங்க. சோ இந்த கூந்தல் வந்து அதிகப்படியா நல்லா வந்து வளரணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலையை வந்து நீங்க அரைச்சு தலையில போட்டு ஒரு 1 hour அந்த மாதிரி வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு வந்து நீங்க குளிச்சீங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கருமையாவும் இருக்கும், நல்லா பளபளனும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது மட்டும் இல்லாம முகமும் வந்து ரொம்பவே பளபளப்பா இந்த கருவேப்பிலை வந்து நீங்க சாப்பாட்டுல மட்டும் சேர்த்து சாப்பிட்டாவே போதும், உங்களோட ஃபேஸ் கூட கொஞ்சம் பார்க்க வந்து அழகா க்ளோவாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிகப்படியான நிறைய பேருக்கு வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தான் ஏதோ சிலருக்கு தான் சுகர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்களுக்கு கூட சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க கூட இந்த கருவேப்பிலையை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ சுகர் இருக்கிறவங்களுக்கும் இந்த கருவேப்பிலையை சாப்பிடறதுனால ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருவேப்பிலையில பல நன்மைகள் வந்து இருக்கு. சோ இந்த கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னா தனியா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வெறும் சாப்பாடை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். இந்த கருவேப்பிலையில வைட்டமின் வந்து அதிகப்படியாவே இருக்கு. அதிகப்படியான நார் சத்துக்கள், நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து இந்த கருவேப்பிலையில இருக்கிறனால நம்ம உடலுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் இல்லாம நம்ம உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இனிமே யாராவது இந்த கருவேப்பிலையை வந்து சாப்பாட்டுல இருந்து தூக்கி தூர வைப்பீங்க? கண்டிப்பா யாரும் தூக்கி தூர வைப்பீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவேப்பிலையில பல நன்மைகள் வந்து இருக்கு. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.